அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் கருப்பு உளுந்தம் பருப்பை வச்சுட்டு மாவை ரெடி பண்ணி அதுலேயே உளுந்தங்கஞ்சி உளுந்தம் களி ரெண்டுமே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருப்பட்டியெல்லாம் போட்டு நல்ல நெய்லாம் போட்டு இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு, அதாவது இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து நல்லா வந்து ஒயிட் கலரில் இருந்தால் தான் உளுந்தங்கஞ்சியெல்லாம் பிடிக்குது அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறையில் செய்கிறது அப்படின்னா கருப்பட்டி போட்டு கருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு தான் செய்வாங்க. நம்ம டக்குன்னு நம்ம குடிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். இதுக்கு எண்ணெயெல்லாம் போட வேண்டாம், நெய்யும் ஊற்ற வேண்டாம், வெறும் சட்டியில் வச்சு தான் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். உளுந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னா இதை வந்து நல்ல ப்ரௌன் கலர்லலாம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா வறுபட்டு இருக்கும் போதே நல்ல மனம் வரும், உளுந்தோட நல்ல மனம் வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கொழகொழப்பு தன்மை மாறிடும், இந்த உளுந்தோட சத்து போயிடும். அதனால் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. நல்ல மனம் வந்துருச்சு, வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, 1/2 கிலோ உளுந்தம்பருப்புக்கு 50 கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். பச்சரிசியும் லேசாக வறுத்துக்கலாம். இந்த மாவு வச்சுட்டு இந்த பச்சரிசி சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 2 பீஸ் அளவுக்கு சுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம அந்த சுக்கையும் இந்த ஏலக்காயும் இதிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி இருக்குது பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கஞ்சி வைக்கும் போது உப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் போட்டு நீங்கள் இந்த கஞ்சி காய்ச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். களி கிண்டும் போது உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இது உப்பு போட்டும் குடிக்கலாம். வயசானவங்களுக்குலாம் கொடுக்கும்போது, சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அம்மா எனக்கு சக்கரை வேண்டாம், வெல்லம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ இதையும் எடுத்து இதிலே போட்டுடலாம். நல்ல மாவு நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஜலிச்சிடலாம். ஜலிச்சிட்டோம்னா கொஞ்சம் குறப்பாக இருக்கிறதெல்லாம் கூட நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டோம்னா நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து நம்ம ஜலிச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தான் குறப்பு இருக்குது, எல்லாமே நல்லா நைஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இதை சட்னியெல்லாம் அரைக்கும் போது உளுந்தம்பருப்பு போட்டு வறுப்போம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், மாவு வந்து நல்லா அதாவது மாவு வந்து நல்லா நைஸாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வச்சுட்டு உளுந்தங்கஞ்சியும் உளுந்தங்களியும் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. அதனால் ஒரு பாட்டிலில், இந்த பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எது இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு பனை வெல்லத்தை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகுன்னா இதில் இருக்க கல் மண் போகிறதுக்காக இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம்.
பாருங்கள் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கரையணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள் இதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள் இதில் வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு உளுந்தங்கஞ்சிக்கு மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள் உளுந்தங்கஞ்சிக்கு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 4 டம்ளர் ஊற்றிருக்கோன்னா இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், உளுந்தங்கஞ்சிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ உளுந்தங்களிக்கும் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் அதே குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி அதாவது உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கு எப்படி வந்து மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சோமோ அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஒரேடியே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிங்க அப்படின்னா கட்டி விழுகாது. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை போட்டு நல்லா அப்படி கரண்டி வச்சு கலக்கிக்கிட்ட இந்த மாவை ஊற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு நல்லா வேகட்டும். தட்டு வச்சு மூடக்கூடாது. தட்டி வச்சு மூடினீங்கன்னா அது வெளியில் வந்துடும் எல்லாம். இது நல்லா கொதிச்சு வேகணும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. உளுந்தங்கஞ்சிக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதில் பாதி அளவுக்கு நம்ம இந்த வெள்ளை பாகு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இருக்க பாதி அளவுக்கு உள்ளதை நம்ம வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு ஊற்றியாச்சு. மீதி இருக்கிறத இந்த களி கிண்டுறதுக்கு வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உளுந்தங்கஞ்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பாருங்கள் நெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த நெய் வறுத்ததை எடுத்து நெய்யில் வறுத்த தேங்காய் எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து உளுந்தங்களி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதே 1 டம்ளரில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எது வந்து உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை ஊற்றிக்கங்க. இதெல்லாம் என்னென்னா பசங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா நல்ல அல்வா மாதிரியே இருக்கும். அது தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணி, அதாவது கரைச்சி வச்சுருக்க உளுந்தங்கஞ்சி மாவு வந்து நல்லா கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்படி கிண்டிக்கணும். அப்படி இல்லைன்னா கெட்டி விழுந்துடும். அதாவது இந்த உளுந்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்ததுனால உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். கையில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்க. மாவு வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோலே இந்த வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிடலாம். பாருங்க வெள்ளைப்பாகு ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த மாவு வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெல்லம் ஊற்றணும்.
நீங்கள் வெல்லம் ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாவு வந்து வேகாது. முன்னாடி வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இந்த அளவுக்கு நெய்யே போதும். இதுக்கு மேலே நீங்கள் நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இந்த களி கிண்டுறதுக்கு நீங்கள் வந்து வெல்லம் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். வெல்லம் குண்டு வெல்லம் போட்டிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பனை வெல்லம் ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கலரில் தான் வரும். ஆனால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து உளுந்தங்கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா இதை கஞ்சி அதாவது களி வந்து ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு உளுந்தங்கஞ்சி பவுடரை வச்சுட்டு நல்லா சூப்பரான உளுந்தங்கஞ்சியும் செஞ்சுட்டோம், உளுந்தங்களியும் செஞ்சுட்டோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. தேங்காயை இந்த மாதிரி 1 ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்து போடுறதுனால இந்த உளுந்தங்களி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வறுக்கிறதுனால இது வந்து கெட்டும் போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காயை அதில் போட்டுக்கலாம். ஜம்முன்னு களி வந்து நல்லா அருமையாக வந்துருச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கையிலே ஒட்டாது, நல்ல அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பாருங்க, இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் வந்து கருப்பு உளுந்து போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதே நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி வறுத்து மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கருப்பு உளுந்து அப்படிங்கிறது வந்து வண்டு வரும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது. நல்லா ஹெல்த்தியாக பசங்களுக்கு வேணும்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்து நம்ம கருப்பட்டியோ இல்லைன்னா வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதை போட்டு செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இது வயசுக்கு வந்த பிள்ளைங்க, அதுக்கப்புறமா வந்து நல்ல வயசு வாலிப வயசு பசங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் மாசமாக இருக்க பிள்ளைங்களுக்கும் இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சியும் களியும் நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல இடுப்புக்கெல்லாம் நல்ல வலுவானது. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், நெய் போட்டு செஞ்சுருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்குது பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெய் போட்டு செஞ்சோம்னா நல்லா அல்வா மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் நெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு கூட செய்யுங்க. ரொம்ப நல்ல பாரம்பரிய முறையில் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.